ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் அரசியலமைப்பு மாதிரி தேர்வு 2 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகத்திலிருந்து நான் கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 25 கேள்வி இருக்குது. இதை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை 2015 நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களை வெளியிட்டது. நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் மொத்தம் 15 உள்ளன. நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 7ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் நிலையான மேம்பாட்டை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. ஸ்கூல் புக்கில் 2017ன்னு போட்டிருப்பாங்க, அது தப்பு. 2015 தான் நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களை ஐநா சபை வெளியிட்டாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் மொத்தம் 17 இருக்குதுங்க, 15 கிடையாது, 17 இருக்குது. 3வது பாயிண்ட்லேயும் தப்பு இருக்குதுங்க. பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இதில் 7ஆவது கிடையாது, 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 4வது பாயிண்ட்டு சரிதான். 2030ஆம் ஆண்டுக்குள் இலக்கை அடைய அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 சரி. அடுத்த வினா பாருங்க. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லினை உருவாக்கிய நாடு எது? ரொம்ப சிம்பிளான கொஷின், 9ஆம் வகுப்பில் இருக்குது. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1958. இந்த சட்டம் மாற்றப்பட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 புதிதாக இயற்றப்பட்டது. இது 1998ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. இந்த திருத்தத்தின் மூலம் மாவட்ட திட்டக்குழு, மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில நிதி ஆணையம் போன்றவை உருவாக்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கோயம்பேடில் உள்ளது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 1958லேயே தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பின்னாடி மாற்றினாங்க. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்னு மாற்றினாங்க. இது கரெக்டு. ஆனால் 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இந்த சட்டத்தில் 1996ஆவது ஆண்டு தான் திருத்தம் பண்ணாங்க. 1996. 3வது பாயிண்ட் சரி. இந்த திருத்தத்தின் மூலமாக மாவட்ட திட்டக்குழு, தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையத்தை உருவாக்குனாங்க. 4வது பாயிண்ட்டும் சரி. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னையில் கோயம்பேட்டில் இருக்குதுங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. சட்ட பிரிவையும் அது என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பிரிவு 14 என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. பிரிவு 15 என்பது பாகுபாடு காட்ட தடை விதிக்கிறது. பிரிவு 16 என்பது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்புன்னு சொல்லுது. பிரிவு 17 என்பது தீண்டாமை ஒழிப்பு பற்றியது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது 11th புக்கில் இருக்குதுங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீதி கட்சியின் ஆட்சியில் 1921 வகுப்பு வாரி பெருத்துவ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இரா முத்தையா ஆவார். இந்த தீர்மானத்தை சர் ஆர்.கே. சண்முகம் முன்மொழிந்து பேசினார். 1928ஆவது ஆண்டில் முனுசாமி தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட பொழுது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரியாக இருக்குதுங்க. நீதி கட்சியுடைய ஆட்சியில் தான் 1921 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இடஒதுக்கீட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இரா முத்தையா கிடையாது, முனுசாமி. அவர் தான் தீர்மானத்தை கொண்டு வந்தார். 3வது பாயிண்ட்டு சரிங்க. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர் சர் ஆர்.கே. சண்முகம். 4வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. 1928 முனுசாமி தலைமையில் நீதி கட்சி செயல்படலை, இரா முத்தையா. இங்கே தான் முத்தையா அவர் வந்திருக்கணும், சரிங்களா? மாறி இருக்குது. இரா முத்தையா தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட பொழுது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நிரந்தரமாக மாற்றிருக்காங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரி.
அடுத்த வினா பாருங்கள். 1929 முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1929 ஆண்டு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் செங்கல்பட்டில் நடந்திருக்குங்க. செங்கல்பட்டு. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% இடங்களில் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. 2014 ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% வெற்றி பெற்றாங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. 2016 வருஷம்தான் தமிழ்நாடு அரசு உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. அதாவது எந்த நாட்டிலிருந்து எந்த முக்கியமான அம்சத்தை எடுத்து நம்ம அரசியலமைப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பிரிட்டன்லேருந்து ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்கோம். அயர்லாந்திலிருந்து அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்திருக்கோம். கனடாவிலிருந்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் இது நம்ம எடுத்திருக்கோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து வர்த்தக சுதந்திரத்தை எடுத்திருக்கோம். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 தொகுதிகளை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுகின்றனர். 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுகின்றனர். பிரிவு 330 படி ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 தொகுதிகளை கொண்டது. 2வது பாயிண்ட்டும் சரி. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. 3வது பாயிண்ட் சரி. 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. பிரிவு 333 இதன்படி தான் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை ஆளுநர் நியமிக்கிறாரு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A இதன்படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காட்டை தாண்டக்கூடாது? சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A இதன்படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. 15% தான் இருக்கணும். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இது 10th புத்தகங்க. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதி 3 உள்ளது. 12 முதல் 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றன. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பகுதி 3 இந்தியாவின் புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. அடிப்படை உரிமை என்பது 3வது பகுதியில் இருக்குது. 2வது பாயிண்ட்டும் சரி. 12வது பிரிவிலிருந்து 35வது பிரிவு வரைக்கும் அடிப்படை உரிமையை பற்றி கூறுகிறது. 3வது பாயிண்ட்டும் சரி. அடிப்படை உரிமை அப்படிங்கிறத அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். 4வது பாயிண்ட்டு தப்புங்க. பகுதி 3 இந்தியாவின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லலை. இவர் சொல்லியிருக்காரு, ஆனால் வேறு பகுதியே சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை கமெண்ட்டில் நீங்கள் தான் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. இது 6ஆம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டுங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சார்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது.
இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். இந்த கொடி தற்பொழுது கொல்கத்தாவில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. இந்தியாவுடைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சார்ந்த பிங்காலி வெங்கையா, இது கரெக்டுங்க. இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல நெய்யப்பட்டது. குடியாத்தம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. மூன்றாவது பாயிண்ட்டும் சரி. முதல் தேசிய கொடியை ஜவஹர்லால் நேரு தான் ஏற்றுனாங்க. நான்காவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குதுங்க? புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குதுங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லணும். சட்டப்பகுதி பகுதி 20வது பகுதியில் உள்ள 368வது பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 386 படி 3 வழிகளில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலாம். 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு எனப்படுகிறது. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 20வது பகுதியில் 368 அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. இந்த பிரிவின்படி அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரலாம். இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. 3 வழியில் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 386 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வந்திருக்கணும்? 368 அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இது தப்பு. மூன்றாவது பாயிண்ட்டு சரி. 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு எனப்படுகிறது. 4வது பாயிண்ட்டும் சரி. மாநில சட்டமன்றத்தால் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். பிரிவு 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள் பற்றியது. பிரிவு 77 என்பது மத்திய அரசுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரால் செய்ய வேண்டும் என்பது பற்றியது. பிரிவு 76 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றியது. பிரிவு 61 என்பது குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றியது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பிரிவு 53 என்ன சொல்லுதுங்க? குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை சொல்லுது. இரண்டாவது பாயிண்ட்டு சரி. பிரிவு 77 என்பது மத்திய அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பேரால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. மூன்றாவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. சட்டப்பிரிவு 72 அப்படிங்கிறது தான் குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம் பற்றியது. நான்காவது பாயிண்ட்டு சரி. சட்டப்பிரிவு 61 என்பது குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றியது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். 1862 உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் உருவாக்கப்பட்டன. 1956 ஆண்டு 6வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவியது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் சண்டிகரில் உள்ளது. அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4 மாநிலங்களுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் கவுஹாத்தியில் உள்ளது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. இந்தியாவில் 1862 தான் 3 இடங்களில் உயர்நீதிமன்றங்களை உருவாக்குறாங்க. ஒன்று கல்கத்தா, இன்னொன்று பம்பாய், இன்னொன்று மெட்ராஸ். கரெக்டு. இரண்டாவது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. என்ன தப்பு அப்படின்னா 1956 7வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. 7வதுன்னு வந்திருக்கணும். அந்த திருத்தத்தின் மூலம் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூன்றாவது பாயிண்ட்டு சரி. அதன்படி பார்க்கும்போது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு பொதுவான நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது. 4வது பாயிண்ட்டும் சரி. அஸ்ஸாமு, நாகாலாந்து, மிசோ 4 மாநிலங்களுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் கவுஹாத்தியில் இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். நிதி முன்வரைவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த இயலும். மாநிலங்களவை
நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ இயலாது. 21 நாட்களுக்குள் மாநிலங்களவை தன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை நிராகரித்தாலும் முன்வரைவு 2 அவைகளிலும் நிறைவேறியதாக கருதப்படும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. நிதி முன்வரைவுனா அதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். 2வது பாயிண்ட்டு சரி, மாநிலங்களவை இந்த முன்வரைவில் திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ முடியாது. 3வது பாயிண்ட்டு தப்பு. 21 நாட்கள் கிடையாது, 14 நாட்கள். 14 நாட்களுக்குள்ள பரிந்துரையோடையோ அல்லது பரிந்துரை இல்லாமையோ மக்களவைக்கு திருப்பி அனுப்பிடணும். 4வது பாயிண்ட்டு சரி, மாநிலங்களவையுடைய பரிந்துரைகளை மக்களவை நிராகரிக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி நிராகரித்தாலும் மாநிலங்களவை ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரிங்க. 1, 2, 4 ஆப்ஷன் தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? 1, 2, 4 சரி. அடுத்த வினா பாருங்கள். மாநில பட்டியலில் இல்லாத துறையை கண்டறிக. எந்த துறை மாநில பட்டியலில் இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வனத்துறை என்பது மாநில பட்டியலில் இல்லைங்க. வனத்துறை கிடையாது. பொது சுகாதாரம், நிலம், வர்த்தகம் மற்றும் வணிகம் இதெல்லாமே மாநில பட்டியலில் இருக்குது. வனத்துறை இல்லை. வனத்துறை எந்த பட்டியலில் இருக்குது? இதை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். பொது பட்டியலில் இருக்கா, மாநில பட்டியலில் இல்லைன்னு பார்த்தாச்சு. மத்திய பட்டியலில் இருக்கா, பொது பட்டியலில் இருக்கா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இந்திய தண்டனை சட்டம் 1834 ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் தயாரிக்கப்பட்டது. 1860 ஆண்டு இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டது. இது தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் 1865 ஆண்டு அமலுக்கு வந்தது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 1834 இந்தியாவில் முதல் சட்ட ஆணையத்தை அமைச்சாங்க. அந்த ஆணையத்துடைய பரிந்துரைப்படி தான் இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது. 2வது பாயிண்ட்டு சரி, 1860 தான் இதை தயாரித்தாங்க. ஆனால் 3வது பாயிண்ட் தப்பாக இருக்குது. 1862 தான் 1862 தான் இது அமலுக்கு வந்தது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய எந்த பிரிவுகளில் வைக்கப்பட்டுள்ளது? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய எந்த பிரிவில் வச்சுருக்காங்க? இதுக்கான பதில் 36 ஆரம்பித்து 51 வரை இருக்கிற பிரிவுகளில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஒழுங்குமுறை சட்டம் 1774 இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது 1773 வருடம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. 2வது பாயிண்ட்டு சரி, இந்திய அரசாங்க சட்டம் 1919 கொண்டு வந்தாங்க. அது இரட்டை ஆட்சியை அறிமுகம் செஞ்சது. 3வது பாயிண்ட்டு சரி, 1930 இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. மாநிலங்களுக்கு அது சுயாட்சியை வழங்கியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த என்ன பாருங்கள். 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என பரிந்துரைத்த குழு எது? இது 9th புக்குங்க. 2 அடுக்கு முறையை உருவாக்கணும், அரசியல் கட்சிகள் அனைத்து நிலையான தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இது 8th புக்குங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1951 இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2 குடியுரிமை உள்ளது. சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது. 1962 பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது.
2வது பாயிண்ட்டு சரியாக இருக்குதுங்க. இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2ல் குடியுரிமை இருக்குது. 3வது பாயிண்ட்டு சரி, சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி பேசுது. 4வது பாயிண்ட்டு சரி, 1962 பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமையை கொடுத்தாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. இது சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாகும். தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது ஆகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அக்டோபர் 12 உருவாக்கப்பட்டது. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இது சுதந்திரமான அமைப்பு, இது கரெக்டு. சட்டப்பூர்வமான அமைப்பு கரெக்டு. ஆனால் அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு, சாராத அப்படின்னு வரணும். அடுத்து 3வது பாயிண்ட் சரி, தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. 4வது பாயிண்ட்டும் சரி, பதவிக்காலம் 5 ஆண்டு அல்லது 70 வயது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பாராளுமன்றத்துக்கு வேறு வேறு பேர் இருக்குது. இதை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தை கினெசெட்னு சொல்லுவாங்க. நார்வேயுடைய பாராளுமன்றம் ஸ்டார்டிங், ஜப்பானுடைய பாராளுமன்றம் டயட்டு, அமெரிக்காவுடைய பாராளுமன்றம் காங்கிரஸு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? இதுக்கான பதில் 39Fங்க. 39F. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 மிக முக்கியமான கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். பாலிட்டிக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி அதன் மூலமாக எல்லா வீடியோவையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.